சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கலாம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து அவ்யக்த முரளி 26/1/1971க்கான அவ்யக்த முரளி பார்க்கிறோம். 1970. ஓகே சிஸ்டர். இதோடைய தலைப்பு என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? நினைவு யாத்திரையின் சம்பூர்ண ஸ்திதி. ஓகே சூப்பர். ஏன்னா நினைவு தான் மெயின் பாடம். அது சம்பூர்ணம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் தலைப்பு. பாபா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாப் தாதா பிரம்மாவா சிவபாபா 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பாப் தாதாவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு முன்னாடி பாபா வந்து சாக்கார ரூபத்தில் பிரம்மா உடல்ல சாக்கார உடல்ல இருந்தார். இப்ப சாக்காரத்தில் பிரம்மா பாபாவை நீங்க நேரடியா பார்க்கிறதுக்கும் இப்ப தாதி உடம்புல இருந்து அவங்க பேசுறத பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க உணர்றீங்க? எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? சோ பாபாவுக்கு எப்படி நான் ஒரு சாக்கார உடலை எடுத்து கடனாக எடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் ஆகுமோ அதே அனுபவம் தான் உங்களுக்கு இப்ப ஆகுதா? கடனா எடுத்திருக்காரு இன்னொரு உடம்ப. சோ அதுவும் நாடகத்தில் எப்படி கரெக்டா இருக்குப்பாங்க. ஏன்னா பிரம்மா உடலில் சிவன் வரும் பொழுது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. பிரம்மா தான் பேசுறாரு நாங்க நினைச்சுக்குவோம், இன்னொருத்தர் பேசுற நாங்க எப்படி நம்ப முடியும்? இப்ப இன்னொருத்தர் உடம்புல பிரம்மாவும் வர்றாரு. ஒரு உடலை கடன் எடுத்து வேற ஒரு ஆத்மா வருதுன்னு இப்ப நம்புறீங்கல்ல, அது ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு இல்ல? கண்டிப்பா அது குல்ஜார் தாதி கிடையாதுன்னு தெரியும். அப்ப இது கடன் வாங்கப்பட்ட உடல் பேசிட்டு இருக்கிறது இந்த உடலுக்கு சொந்தக்காரர் கிடையாது அப்படின்னு அனுபவம் ஆகுது தானே. பாபா விருந்தாளியா வந்திருக்கிறேன். உண்மையில நீங்க எல்லோருமே உங்களை விருந்தினர்களாகத்தான் புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனாலும் பாபா தன்னை விருந்தினராக புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க உங்களை விருந்தினராக புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விருந்தினர் அப்படின்னா வந்துட்டு போறவர், அந்த இடத்துல நிரந்தரமா இருக்கிறவர் கிடையாது. அதுதான் விருந்தாளி. இப்ப அவர் வந்திருக்கிறதே போறதுக்காக தான் வந்திருக்கிறார், இங்கே இருக்க போறது இல்லை. அது அவருக்கு சதா ஞாபகம் இருக்கும். ஆனா நமக்கு அந்த ஞாபகம் இருக்குதா? ஏன்னா போகணும்ன்ற எண்ணமே வரமாட்டேங்குது இல்லையா? அதுதான் வித்தியாசம் சொல்றேன். ரொம்ப நாளா இந்த உடம்புல இருந்துட்டோமா, அதனால அதை டக்குன்னு மறக்க முடியாது. கரெக்ட். திரும்ப போகணும்ன்ற எண்ணம் அவருக்கு இயல்பாகவே இருக்குது. ஏன்னா இப்பதான் நான் இதை எடுத்திருக்கிறேன். ஆனா நம்ம இதை ரொம்ப நமக்குனே தனியா கொடுத்ததுனால என்னதுனே நம்ப ஆரம்பிச்சிடும். இந்த உடம்பையும் சரி, குடும்பத்தையும் சரி, பேரு புகழ் பதவி எல்லாத்தையுமே, உறவினர்கள் எல்லாத்தையுமே என்னதுனே நம்ப ஆரம்பிச்சிடும். சோ நீங்க புத்தி யோகத்தினால அனுபவம் பண்றீங்க. ஆனால் இங்க நடைமுறையிலே பாபாவுக்கு அப்படித்தான் இருக்குது. உண்மையிலே அவருக்கு உடம்பு கிடையாது இல்ல. நீங்க வந்து முயற்சி பண்றீங்க, யோக பலத்தினால அனுபவம் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா எப்படி பாபா வந்து உடலில் பிரவேசிக்கிறார், காரியத்தை செய்யறார், கிளம்பி போயிடுறார், அதே மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகணும்ன்ற. அதுக்குதான் பரந்தாமத்திலே இருங்க, ஆத்மான்ற பாடத்தையே அவர் அதுக்குதான் கொடுக்குறாரு. அங்க இருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு வாங்கன்றார். சோ அப்ப பாபாவுக்கு வந்து இந்த உடம்பை நான் செய்ய வைக்கிறேன்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த உடம்பு இல்லைன்றது தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? தெரியணும்ன்ற அது அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த உடலை எடுத்திருக்கிறாருன்ற மாதிரி இருக்குது. இப்ப அதே மாதிரி இப்ப வராம இருக்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணம் இருக்கும். எவ்வளவு நேரம் நானே வந்துட்டு இருப்பேன், நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்காரு, பல தடவை சொல்லியிருக்கிறாரு. இது அப்படியே தொடருமா? சூஷ்மோதனத்துக்கு வாங்க அப்படின்னு இருக்காரு, எப்ப வேணாலும் சந்திக்கலாம்னு சொல்லிட்டாரு. இனி நீங்க அங்கதான் சந்திச்சாகணும், வேற வழி கிடையாதுன்ட்டு அங்க வாங்க. நாளுக்கு நாள் குழந்தைகளுடைய மனநிலை பாபாவுடைய மனநிலை மாதிரியே மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி எடுத்துட்டு வர்றாரு, அவருக்கு சமமா ஆக்குறாரு நம்மள. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து இந்த உலகமே நமக்கு சம்பந்தம் இல்லைன்றதே உணர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா எல்லாருமே வேற மாதிரி இருக்கிறாங்க. நம்ம வேற மாதிரி இருக்கிறோம். அதுவுமே தெரியும். நீங்க உங்களுக்கு எப்படி உணர ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, உண்மையிலே இந்த உடம்பு நம்ம கடனா தான் எடுத்திருக்கிறோம்னு உங்களுக்கு உணர ஆரம்பிச்சுடுவீங்க போக போக. நம்ம ம். விருந்தினரா இந்த காரியத்தை செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் ம். அப்படின்னு போக போக உணர ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் பாபா மாதிரி உங்க மனநிலை மாறிடும்ன்ற. என்னை கண்டவன் ம். பிதாவை கண்டான்னா அவரு எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரியே நானும் நடந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத எடுத்துட்டு வர சொல்றேன். உங்களை நீங்க விருந்தினர்னு உணராத வரைக்கும் உங்களால விடுபட்ட நிலையை அனுபவமே பண்ண முடியாது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா எனது கிடையாதுன்ற உணர்வு இருக்குல்ல. நம்ம அவங்களுடைய பொருள் பயன்படுத்தும் போது கூட பார்த்து பார்த்து பயன்படுத்துவோம். ஏன்னா நம்மளுது கிடையாது. நம்மளது உடைஞ்சா பரவாயில்ல அப்படின்றது இருக்கும். சோ அப்படி நீங்க உணர்ந்தால்தான் அந்த விடுபட்ட உணர்வை உங்களால எடுத்துட்டு வர முடியும். அந்த விருந்தாளின்னு புரிஞ்சுக்கிறது அவ்வளவு அற்புதமான பயிற்சி அது. எதுவுமே எனது கிடையாது. விருந்தாளியா இருக்கிறேன். இந்த உடம்புலயுமே விருந்தாளியா தான் இருக்கிறேன் அப்படின்றது ஞாபகம் இருக்கு. சோ நீண்ட காலமாக விடுபட்ட உணர்வுலேயே இருக்கிறவங்களுடைய விசேஷத்தன்மை என்ன தெரியுமா? அவங்களுடைய வார்த்தை நடத்தையின் மூலமாக இவர்கள் வேறு இடத்தை சார்ந்தவர்கள்னு மற்றவர்களுக்கு அனுபவம் ஆகுமா? இந்த பூமியை சார்ந்தவர்களே கிடையாதுப்பா. ஏதோ மேல இருந்து வந்திருக்கிற மாதிரிதான் அனுபவம் ஆகுது. அப்படி ஆகுன்ற. சோ எந்த அளவுக்கு உயர்ந்த மனநிலையை நீங்க அடையிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எல்லைகளை கடந்த நிலையில் இருப்பதை அனுபவம் செய்வீங்க. இல்லையா? யாரை பார்த்தாலும் இது ஒரு சகோதராத்மா. இது முன் ஜென்மத்துல எப்படி இருந்திருக்கும்? இதேதான் இருக்கும். இப்ப ஞானத்தையே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா போற இடமெல்லாம் இவங்க வந்து நம்ம தர்மத்து ஆத்மாவா இருக்கலாம். எப்ப வந்திருப்பாங்க? இப்ப இப்படி இருக்காங்க. பிச்சைக்காரங்களை பார்த்தா கூட இவங்க ராஜாவா இருந்திருக்கலாம். என்ன பண்ணாங்க தெரியல. இங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றிய சிந்தனையே இருக்கும். சோ அதுதான் உயர்ந்த மனநிலை. உங்களுக்கே வந்து இங்க இவங்களை பார்த்தாங்கன்னா சரி பாவம் கலியுகத்துல இருக்கிறாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. உங்களுக்கு ஏதோ வேற ஒரு இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். இப்ப அமெரிக்காவில இருந்து இங்க இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா இந்தியர்களை பற்றி வீடியோ போடுவாங்க யூடியூப்ல எல்லாம். அப்ப இந்தியர்களுடைய குணாதிசயங்கள் இப்படி. அப்ப இங்க ஒரு வருஷம் வாழ்ந்தா கூட அல்லது 10, 15 வருஷமே வாழ்ந்தா கூட அவனுக்கு தான் இந்தியன்ற உணர்வு வரல இல்லையா? அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இவங்க அஞ்ஞானி ஆத்மா, இவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கறது அந்த இது வந்துகிட்டே இருக்கு, ஞாபகம் வந்துகிட்டே கலியுகம். இருக்கும். நான் இந்த யுகத்தை சார்ந்தவன் கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த சங்கம் யுகத்தை சார்ந்த கடவுளுக்கே குழந்தையா பிறந்திருக்கேன். கடவுளுக்கே மாணவனா இருக்கிறேன். இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். சோ உடலில் இருந்து கொண்டே எல்லைகளை கடந்த நிலையை நீங்க அடையணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை இல்ல, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைன்றதே உடலற்ற ஆத்மான்ற நிலை தான். அதுதான் சுதந்திரம். அது எந்த உடம்புக்கு வேணாலும் போகலாம், எந்த யுகத்துக்கு வேணாலும் போகலாம். இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உலகமே ஒரு குடும்பமாக இப்ப இல்ல, சத்தியுகத்துல இருந்தே கலியுகத்தின் இறுதி வரைக்கும் எல்லாமே என்னுடைய குடும்பம். அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க உடலற்ற ஆத்மா இந்த உடலிலிருந்து முற்றிலுமாக தனிப்பட்டு இருப்பதாக அனுபவம் பண்ணணும். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல சூரியன் இருக்கிறதுனால பிரபஞ்சத்தின் அங்கம் கிடையாது. அது தனியா இருக்கு. அந்தரத்துல தொங்கிட்ட அந்த மாதிரி இந்த உடலில் நாம் இருக்கனால இந்த உடல் நான் கிடையாது. தனியா இருக்கிறேன். இங்க தொங்கிட்டு இருக்கிறேன். ஆத்மா எதுலயும் ஒட்டாம இருக்கிறேன் அந்தரத்துல. அப்படி நினைவு பண்ணணும்ன்ற அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி உங்களை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேருதான் நினைவு யாத்திரையின் சம்பூர்ண நிலை அல்லது யோகத்தின் பிரத்யக்ஷ பலன்ற. ஒரு பிரதர், அஞ்ஞானி பிரதர் கேட்டார், பிரம்மகுமாரிகள்ல உடல்ல இருந்து உயிர் பிரிக்கிற வழி கத்து கொடுக்குறாங்களாமே, அது எப்படி? ஏன்னா அதுதான் சாரமே இல்லையா? அதை வந்து எப்படியோ ஒரு எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. கரெக்டா கேட்கிறாரு. அதுதான் லட்சியம். இந்த உடல்ல இருந்து விடுபட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறது தான் இங்க இருக்குது. அந்த அனுபவம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அது அனுபவம் ஆகணும். இதுதான் நினைவு யாத்திரையின் முழுமை நிலை.
உச்சக்கட்ட நிலை, இந்த பயிற்சியின் உச்சக்கட்ட நிலை அதுதான். அவர் வள்ளலார் இந்த உடல், அடுத்தது ஏதோ ஒளி உடல், அடுத்தது தங்க தேகம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இங்க உடலையே மறந்து இருக்கிற நிலைதான் உச்சக்கட்ட நிலை. அவர் சூட்சும உடல்ல எங்க வேணாலும் போகணும்னு அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு இடத்துல இங்க இருக்கும்போதே இன்னொரு இடத்துக்கு போய் என்னமோ சொன்னாரு அப்படின்லாம் அந்த அவரோட கதையில கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட். சூட்சும உடலை எப்படி பிரிக்கிறதுன்னு அவரு பார்த்துட்டு இருக்காரு. சோ இங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே விடுபட்ட உணர்வு உங்களை இழுக்கணும். எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாத்தீங்களா? ஜெனரலா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோமோ அவங்கதான் இழுப்பாங்க, அல்லது அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இழுக்கும். ஆனா மேல புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகணும். விடுபட்ட உணர்வு உங்களை இழுக்கணும். பரந்தாமத்தை சார்ந்தவன்ற அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும்ன்றாரு. நிறைய பேருக்கு சரீரம் விடும்போது அந்த மாதிரி ஆகும். அவங்க இந்த உடம்புல இருந்து விலகுறாங்கன்றது நல்லா தெரியும். நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்காது. அப்படியே கட்சியில பெரும்பாலும் அந்த ஃபிட்ஸ் வந்துதான் உயிர் பிரியும். இப்படியே இழுத்துக்கிட்டு அப்ப எங்கேயும் இழுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இல்ல ஃபிட்ஸ்னாலே இழுப்புன்னு தானே சொல்றோம். அந்த கருன்னு இழுக்கும், அந்த சைபனா அப்படிம்பாங்க. அது அப்படியே கருன்னு இழுத்துட்டே இருக்கும். கண்ணு அப்படியே மேல மேல அப்படியே சொருகிற மாதிரி இருக்கும். கரெக்ட். அப்ப எங்கேயோ போற மாதிரிதான் இருக்கும். கரெக்ட். அப்படி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த விடுபட்ட உணர்வு இழுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற அது எதுலயுமே ஒட்ட விடாம பாத்துக்கும். ஏதாவது நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தா கூட கேட்காத மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகணும். நீங்க அந்த பரந்தாமத்துல இருக்கிற சக்தி கொடுக்குறேன் இதுல கவனம் கொடுக்கும்போது எதிர உங்க கணவன், மனைவி, குழந்தை, அப்பா, அம்மா யாரு பேசினாலும் உங்களுக்கு அது உள்ளேயே போகாது. ஆச்சரியமா இருக்கும், எப்படா முடியுதுன்ட்டு. இதுதான் பெரிய அற்புதம். இது தெரியாதனால்தான் மென்டல் ஆகுறாங்க. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, அது சரியில்லைன்றது உங்களுக்கு தெரியக்கூடாது. அதுதான் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கிற பயிற்சி. புத்தினால நீங்க வேற இடத்துல இருப்பீங்க, சிரிச்ச முகம் மாறாம இருப்பீங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா நம்ம பேசுறதுக்கு ரியாக்ஷன் வேற மாதிரி இல்ல வரணும், இங்க என்ன ஏதோ அவங்களுக்கு புகழற மாதிரி ரியாக்ஷன் வருது. அதுதானே சிசுபாலன் கிருஷ்ணரா சபையினர் முன்னாடி அவமானப்படுத்தும் போது சிரிச்ச முகத்தோடவே இருப்பாரு கிருஷ்ணர். என்ன அவன் என்ன உன்னை புகழ்ந்துட்டு இருக்கிறான், இப்படி சிரிச்சிட்டு இருக்கா. இந்த விடுபட்ட பயிற்சியில இருக்கிறார். அதான் சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறார். நான் யாரு? நாராயணன், நாராயணன் அந்த போதையில இருக்கிறார். கேட்டும் கேட்காம இருக்கணும். அதான் பாபா சார் உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கணும். அந்த இடத்தை சார்ந்தவன் இருக்கும்போது ஸ்தூல ஹஸ்பண்ட் கூட சொன்னார், நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், சிந்தனையே இல்ல வர வர அப்படின்னு திட்டிட்டு போறாரு. எனக்கு அப்படி கோவம் வரல. தேங்க்யூன்னு சொல்லணும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அடிக்கடி சொல்லுங்க இத. சிந்தனையே இல்ல வர வர அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கரெக்ட். இதே மாதிரி மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆகணும்ன்ற இவரு நம்ம பேசுறத உண்மையிலே கேக்குறாரா அப்படின்னு தோணணும் அவங்களுக்கு. இல்ல செவடங்காதுல நம்ம தான் சங்கம் ஊதிட்டு இருக்கிறோமா அப்படின்னு அனுபவம் ஆகணும். ஆக்சுவலா ட்ரம்ப் அந்த ஜெலன்ஸ்கி கிட்ட பேசும்போது அப்படிதான் இருந்துச்சு. இவரு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு, ஆனா அவர் ஸ்டெடியா வேற ஒண்ணுத்துலதான் இருக்கிறாரு. இவர் பாருங்க அந்த இதெல்லாம் மீறினாரு, பல தடவை ஒப்பந்தத்தை வச்சாரு எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. இவர் பாட்டுக்கு இவர் அடுத்தது ரெஸ்பான்ஸ் பண்ணது அவர் பேசின எதையுமே இவர் காதுல வாங்கலையோன்னு தான் தோணுச்சு. அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட் கரெக்டா சொல்லிட்டாரு. பாரு, உன்னுடைய நாட்டுல எல்லாம் இறந்துட்டு இருக்கிறாங்க. அதுதானே முக்கியமான விஷயம். இது நியாயமா அது நியாயமானு போச்சு, முடிஞ்சு போச்சுன்ட்டு. அவர் புட்டின் மேல அவ்வளவு வெறுப்பா இருக்கிறாரு. இந்த மனநிலையில எப்படி அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு கேக்குறாரு ட்ரம்ப். சூப்பர் இல்ல? அந்த ஆத்மா பாபா குழந்தை ஆகணும். எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா அவருக்கு உண்மையிலே அந்த அந்த வெறுப்பு இதெல்லாம் நீக்கணும்ன்றதுல கவனமா இருப்பாரு எப்பவுமே. ஏன்னா உலகமே அதிகமாக வெறுக்கக்கூடிய ஒரு தலைவர்னா வடகொரிய அதிபரை சொல்லுவாங்க. அவரையும் மாத்த முடியும்ட்டு பல தடவை சந்திப்பு நடத்தினார். இல்லாட்டினா அது ஒரு சின்ன நாடு தானே, என்ன பண்ணிட முடியும் அப்படித்தானே தோணும். அவங்களே நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு தனியா ஒரு தடவை தோல்வி அடைஞ்சு மறுபடியும் இல்ல நான் தனியா தனியாவே வந்துட்டார். சவுத் கொரியால அவரை சந்திக்க கூப்பிடுறாங்க. எனக்கு ஏதோ தோணுது, அவரால் முடியும்னு தோணுது, புரிஞ்சுக்க முடியும்னு தெரியுது, புரிய வைக்க முடியும்னு தோணுது அப்படின்ற பெரிய விஷயம். அப்ப மெயினா நம்ம சுயமாற்றத்தின் மூலமாக உலகத்தை மாத்தணும். பிறரை பார்த்தாலும் பார்த்த மாதிரி தெரியல, கேட்டாலும் கேட்ட மாதிரி தெரியல, பேசினாலும் பேசின மாதிரி தெரியல,
அப்ப விடுபட்ட உணர்வு அப்படியே இழுக்கணும்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலா ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா, அப்படியே ஒரு ஒரு லெவலுக்கு மேல அப்படியே தானா வந்துகிட்டே இருக்கும் வார்த்தை. வார்த்தைய கொட்டாத கொட்டாதன்னுவாங்க. ஆனா இவங்களுக்கு விடுபட்ட உணர்வு இழுக்கணும்னா, பேசிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த பேசுனதே மறந்து அப்படியே அமைதியாயிடும். அது இழுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற. என்ன மாரி லைன் இது? இதுதான் கர்மாதீத்த நிலை. உடலின் எந்த விதமான பந்தனத்துல இருந்தும் விடுபட்ட நிலைன்னு அர்த்தம்ன்ற. இந்த உடம்புன்ற உணர்வு இருக்கக்கூடாது. எதுவுமே அந்த ஆத்மாவே பார்க்கும்போது எது இழுக்கும்? அனைத்து ஆத்மாவிலும் அழகான சுந்தரர் சிவபாபா தானே இழுப்பார். உடலை பார்த்தா தானே பிரச்சனை. அதனாலதான் உடலை பார்க்காதீங்க. இதுதான் உண்மையான தைரியம்ன்ற. நீங்க காரியம் செய்வீங்க. ஆனா அந்த காரியத்தின் மூலம் எந்த கர்ம கணக்கையும் உருவாக்க மாட்டீங்க விடுபட்டு பண்றதுனால. நான் கஷ்டப்பட்டு வளர்த்தனே, அவன் இப்படி பண்ணிட்டானே, அப்ப அந்த வளர்த்ததுக்கு அடிமை ஆயிட்டீங்க. விடுபட்டு இருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. என்னை வளர்க்கிறதுக்கு என் அப்பா இருக்கிறேன். மற்றபடி இது கடமையை செய்யறேன், ஆனா விலகி செய்யறேன், அவ்வளவுதான். அப்ப அந்த கர்ம கணக்குல இருந்து அவங்க விடுபடுறாங்க. காரியம் செய்வாங்க, செய்யாம கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அந்த அந்த காரியத்தின் எந்த பாதிப்பும் அவங்களுக்கு இருக்காது. முற்றிலும் விடுபட்ட மாதிரி இருப்பீங்க. எந்த பற்றும் இருக்காது. உதாரணத்துக்கு சூப்பரான உதாரணம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் கோலம் போடுவாங்க பெண்கள். கோலம் போட்டுட்டு இருக்கும்போது எவனாவது லாரிக்காரன் வந்து அந்த கோலத்தை அடிச்சிட்டு போனா திட்டுவாங்க பாருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அழகா ருசிச்சு போட்டு அவன் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப செம்ம டென்ஷன் ஆகும். அது ஒரு கிராமம், எப்பயாவது தான் வரும் லாரி. அது வரும்போது அவ்வளவு டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருப்பாங்க எல்லாம். இவங்க ரோட்டெல்லாம் சேர்த்து கோலம் போட்டு வச்சிருப்பாங்க. அவன் எங்க போறது அப்புறம்? அப்ப அந்த காரியத்துக்கு அடிமையானதுடைய அடையாளம் அது. ஆனா அப்படி இதை போட்டு அதை அழிச்சிட்டு போயிட்டாலும் கவலையே படாம நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அதான் விடுபட்ட உணர்வு. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விடுபட்ட உணர்வோடு நான் பண்ணேன். இந்த வேலையில மயங்கி பண்ணல, இறைவனின் மயங்கி பண்றேன். வேலையில மயங்கி பண்ணாதான் மாட்டிக்கிறோம். இது இறைவனுடைய ஞானம். இதுக்கு அப்படியே நேரெதிராக ஓஷோ பேசியிருப்பார். அததான் இப்ப ஈஷாவாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரியமும் நீங்களும் செய்யும்போது காரியம் வேற நீங்க வேறன்னு இல்லாம அப்படியே ஒன்றோட ஒண்ணா ஆயிடணும்ன்றாரு. இதுவா யோகம்? ஏற்கனவே அப்படித்தானே இருக்கிறாங்க எல்லாரும். அதனாலதான் ஒழுங்கா சாப்பிடாம நேரத்துக்கு தூங்காம அந்த வேலையிலேயே இருக்கு. ஆனா இங்க விடுபட்டு இருக்கத்தான் கத்துக் கொடுக்கிறார். எப்படி வந்து அந்த காலத்துல வந்து அந்த பிராமணர்கள் நிறைய இடங்கள்ல வந்து அந்த குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா யாரையும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே கூட தொட மாட்டாங்க. அப்படி மீறி தொட்டாங்கன்னா உடனே போய் குளிப்பாங்க அல்லது தண்ணி தெளிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு அது ஒரு அருவருப்பாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி காரியத்தை உங்க புத்தி தொட்டா உங்களுக்கு அருவருப்பா ஃபீல் ஆகணும்ன்ற. அது பாட்டுக்கு சரி, அது ஒரு மிஷின், ஒரு ரோபோ தான். நீங்க செய்யறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்க, அது பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட போகுது. ரோபோ செஞ்ச ஒரு விஷயத்த ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டான், ஒருத்தன் திட்டுனானா ரோபோ ஒன்னும் கோச்சிக்க போறது இல்ல. அதுக்கு ப்ரோக்ராம்ல இருக்கிறது அது பண்ணிட்டு அது பாட்டுக்கு போகுது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கூட அது ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட். இதே சேனல்ல போட்டிருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் பிடிச்சிருக்கான். ஏன்னா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணுதான், ஜீவனாம்சம் கேக்குதான், கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விடுதான். அது எதுவுமே பண்ணாது பாருங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு வேற வச்சிருக்குது. அத நம்ம நிறைவேற்றலைன்னா கோவம் வருது. இதெல்லாம் இருக்காது ரோபோட்டுக்கு. ரோபோ கிடையாது. அது எப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு வச்சுட்டு அதன்படி மட்டும் தான் நடக்கும். பிடிக்காததை வாயே திறக்காது. ஏன்னா அதுக்கு ப்ரோக்ராம் அப்படி இருக்கு. அப்படித்தான் நாம இருக்கணும் இல்லையா? சோ அப்ப இந்த காரியத்துல இருந்து விடுபட்டு இருந்தாலே மத்ததுல இருந்தும் உங்களால விடுபட முடியும். சோ செய்பவர் வேற, செயல் வேற. சூப்பரானது. இதுதான் படைப்பு வேற, படைப்பவர் வேற. இவங்க படைப்பே கடவுள், எல்லா இடத்துலயும் கடவுள். ஜாக்கிர் நாயக் அழகா சொல்லுவார், முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் என்ன வித்தியாசம்? பாக்குறதெல்லாம் கடவுள்னு அவங்க சொல்லுவாங்க, நாங்க சொல்றோம் பாக்குறதெல்லாம் கடவுளுடைய படைப்பு. படைப்பு வேற, படைப்பவர் வேற.
அப்படிங்கிற. நாளுக்கு நாள் அந்த மாதிரி அனுபவம் ஆகும். அதுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி அனுபவம் ஆகும். அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு இல்லையா? கட்டினவருக்கு இப்ப அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறாரு. ஒரு வேற ஜென்மம் எடுத்தாரு, அதனால சிந்தனை இல்ல. ஆனா இப்பவே உங்களுக்கு அப்படிதான் இருக்கணும்ன்றது. எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் நான் பண்ண உணர்வே இருக்கக்கூடாது. அதுதான் பெரிய விஷயம். இப்ப ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் இளையராஜா சூப்பரா மியூசிக் போட்டாரு. எல்லாருக்கும் அவர் மேல மரியாதை. ஆனா அது எப்ப போகுதுன்னா, இத நான் போட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு பாருங்க. இத நான் பண்ணேன். என்னால மட்டும் தான் பண்ண முடியும். யாராலயும் பண்ண முடியல. இப்ப இருக்கிறவங்கலாம் பாருங்க 2 மாசம் போடுறாங்க. ஒரு டியூன் வர மாட்டேங்குது. அப்ப இந்த அகங்காரம் அகங்காரம் வந்துருச்சு. ஆ எப்படி இருக்க வேண்டியவர் எப்படி ஆயிட்டாரு இந்த அகங்காரத்தினாலன்றாங்க. அஞ்ஞானிகளே கண்டுபிடிக்கிறாங்க. என் பாட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நடுவுல ஏதோ ஒரு இதெல்லாம் வச்சிருந்தாருல்ல. ராயல்டி கட்டணும்ன்ற மாதிரி. கரெக்ட். அது லீகலான விஷயம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவரே யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனிக்காரங்க அவரே கூட யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப அது அநியாயம் தானே. அதனால அப்படி எடுத்துட்டு வராங்க. என்னடா என்னது நானே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு யாரா கொடுத்தா அப்படி ஒரு இதுன்ட்டு அது அப்படி சட்டம் போகுது. பட் ஆனா இந்த உணர்வு என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற. ஆனா அவரே சொல்றாரு சரஸ்வதி தான் கொடுத்தா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சில சமயம் சொல்லிடுறாரு. சில சமயம் என்னன்னா நான் தான் இப்படி பண்ணணும் சொல்லிடுறேன். அது பாக்குறவங்களுக்கு ஒரு அருவருப்பை கொடுக்குது. அவருடைய இசையை மதிக்கிறேன், பட் அவரை மதிக்கலன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காரணத்தினால. சோ விடுபட்டு இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த மரியாதை. நீங்க உங்களுடைய புத்தியை ரொம்ப பயன்படுத்தவே தேவை கிடையாது இந்த நிலையில இருந்தான்ற. இந்த நிலையில இருந்தா புத்தியை தேவையில்லாத எண்ணத்திற்கெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நான் பண்ணன்றதுனாலதான் நான் எவ்வளவு சூப்பரா பண்ண தெரியுமா? அது ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி எப்படி இருக்கு இல்ல குழந்தைங்க கூட அந்த யாரு வந்தாலும் அங்கிள் கிட்ட அந்த டெஸ்ட் பேப்பர் எடுத்து காட்டு ஒன்னு எடுத்துட்டு ஆசையா காட்டும். நல்லா இருக்குன்னே நீங்க சொல்லலைன்னா கடுப்பாயிடும் அந்த குழந்தை. அப்ப அதுக்கு அடிக்ட் பண்றாங்க அந்த குழந்தைக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப உங்க புத்தி எவ்வளவு சேமிப்பாகுது பாருங்க. தேவையில்லாத இது ஒரு வீண் விஷயம் தானே. புத்தி பாபா கிட்ட இணையாது. நீங்க பண்ணதையே நினைச்சு அந்த போதையில இருந்துட்டு. எண்ணம் வந்த உடனே எது நடக்கணுமோ அது நடந்துச்சு, அவ்வளவுதான். இப்ப எண்ணம் வந்த பிறகு இதை செய்யலாமா, செஞ்சா இது லாபம் வருமா, நஷ்டம் ஆயிடுமா, என்ன ஏதாவது தடை வருமா, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இப்படின்ற எண்ணம் எல்லாம் எனர்ஜி குடிக்காம பாத்துக்கிறோம். நினைக்கிறோம், டக்குன்னு பண்ணிடுறோம். நான் இதை பண்ணுவேன், அந்த உணர்வும் இல்ல, என்னால பண்ண முடியுமான்னு. அந்த ஸ்திதி வந்துரும் நமக்கு. கரெக்ட். அவரு எண்ணத்தை கொடுத்தார், அவரே பண்ண போறார். இதுல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? கொடுத்தவரே அவரு தானே. அப்ப முழுக்க முழுக்க பாபா நினைவுல விடுபட்டே இருக்கும்போது அவர் டச் பண்றதுதான் நமக்கு வரும். சுயமா சிந்திக்க மாட்டீங்க. அவரு பண்ண சொன்னார், அவரே பண்றார், முடிஞ்சு போச்சு. நான் செய்யற உணர்வே இருக்கக்கூடாது. எல்லாருமே இந்த நிலையை அடைந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. செம்ம பவர்ஃபுல்லானது. மீதி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓம் சாந்தி. இதுவே சம போதையா இருக்குது. ஏன்னா மீதி போக போக இப்ப வந்தது அந்த போதை போயிடும். அதை ஆசை போட்டுக்கிட்டே இருக்கு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ். ஓம் சாந்தி.